And in dialogue, we shall அன்னையே சரணம். இந்த அருமையான புதன்கிழமை சாவித்திரி சத்சங்கம் அன்போடு ஆர்வத்தோடு இணைந்துள்ள இனிய அன்னையாரின் பகவானின் அன்பு குழந்தைகள் அனைவரையும் ஆன்மீக பெரியோர்களையும் பணிவோடு வரவேற்கின்றேன். அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த அருமையான வாய்ப்பை நமக்கு அளித்துள்ள பகவானின் அன்னையாரின் பெரும் கருணைக்கும் பேரருளுக்கும் நம் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். அத்துடன் இந்த அருமையான பயிலுதலை மிகவும் ஆழமாக தான் கவனித்து அழகழகான பகுதிகளை நமக்கு ஒவ்வொன்றாக விளக்கி வரும் நமது பெருமதிப்புக்கும் பேரன்பிற்கும் உரிய எம்கேஆர் சார் அவர்களுக்கு நமது பணிவான வணக்கமும் நன்றியும். நம்ம குரூப்ல ரொம்ப பேர் சாவித்திரி அப்படின்னா 2 full days உட்காந்து கேட்கறதுக்கு ரெடியா இருக்கும். அந்த அளவு ரொம்ப நிறைய நல்ல ஒரு தாக்குதலை, ஒரு ஆன்மீக எழுச்சியை நமக்குள் சாவித்திரி காவியம் உண்டாக்கி இருக்கிறது. To be close to her is a great bliss. It's a profound happiness. என்று பகவான் கூறுவது போல் to be close to Savitri is also a profound happiness for us. இந்த அருமையான நேரத்தில் நமக்கு அழகழகான பகுதிகளை படிப்பதற்கு அவர்களது பேரருளை மேலும் மேலும் வேண்டுவோமாக. அன்னையார் கூறுகிறார், Savitri is the mantra of transformation. The more we dwell in its atmosphere through reading, writing, listening, contemplating, meditating, the more we grow into the light of the truth and the beauty of the future that Savitri brings to us. Savitri is the most important work of Sri Aurobindo that opens for us the doors to a greater consciousness, the doors to light and beauty and truth and peace and wideness, the doors to the infinite love and ananda of the divine, the doors to the rhythms of the higher harmony. இந்த இவ்வளவுக்கும் மேலும் அருகில் நம்மை அழைத்து செல்லும் இந்த அருமையான சத்சங்கத்தை நமக்கு வழங்க இருக்கும் ரெஸ்பெக்டட் சார் அவர்களுக்கு நமது பணிவான நன்றியை தெரிவித்து அவரது அருமையான உரைக்கு காத்திருப்போம். மிக்க நன்றி சார். ப்ளீஸ் யுவர் டைம். தேங்க்யூ மா. ஸ்ரீ அன்னையே சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரமயி. ஓம் தத் சவிதுஹோ வரோ ஜோதிஹி பரஸ்ய தீமஹி யன்னஹ சத்யேன தீமஹி. Let us meditate on the most auspicious form of Savitri, the best form, on the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life, to your light, to your love, your power, in all things praise divine. A miracle of the Absolute was born. The infinity put on a finite soul. All ocean lived within a wandering drop. A time-made body housed the illimitable. A mighty transformation came on her, a halo of the indwelling deity, the immortal luster that had lit her face and tinted its radiance in her body's house, overflowing, made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your fearless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambham, Natha Yamuna Madhyamam, Asmad Acharya Paryantam, Mande Guru Paramparam. Rain, 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 we want the rain. Rain, 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 we ask for rain.
Rain, rain, rain. We need the rain. Rain, rain, rain. We pray for rain. டாக்டர் ஆனந்த ரெட்டி பாண்டிச்சேரியில் அந்த இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட்டில் வழக்கமாக ஒரு டாபிக் எடுத்துக்கொண்டு உரையாற்றுவார். தொடர்ந்து அதையே தொடர்ச்சியாக பல செஷன்ஸில் உரையாற்றுவார். அவர் பேச்சில் ஒரு நயம், ஒரு தெளிவு, அந்த குரலில் ஒரு வசீகரம், எப்படியோ அது நமது உள்ளத்துள் இறங்கி அங்கே நிலை கொண்டு விடும். அப்படிப்பட்ட ஒரு குரலுடைய அன்னை அவருக்கு அப்படிப்பட்ட வரப்பிரசாதத்தை அளித்திருக்கிறார்கள். அவர் ஒரு லெக்சரில் an overall view of சாவித்ரி என்று பேசினார். கிட்டத்தட்ட ஒரு 45 minutes or 1 hour. பல ஆஸ்பெக்ட்ஸ் அதில் கவர்ந்தார். அவர் முதலாக எடுத்துக்கொண்ட கேள்வி என்னவென்றால், எல்லோரும் கேட்கிறார்கள், எல்லோரும் பதிலும் கூறுகிறார்கள், எந்த பதில் சரியானது என்று நமக்கு தெரியாது. ஆனால் என்ன விஷயம் என்னவென்றால், பகவான் எதற்காக எல்லாம் கடக்க, இத்திகாசங்களில் எத்தனையோ கதைகள் இருக்க, எத்தனையோ லெஜெண்ட்ஸ் இருக்க, சாவித்திரியை ஏன் தேர்ந்தெடுத்தார்? அதை மார்க்கண்டேயர் மகாபாரதத்தில் யுதிஷ்டருக்கு கூறிய கதையை தன் முத்திரை பதிப்பதற்காக தேர்ந்தெடுத்தாரா? அதை ஒரு மேக்னம் எபிக், பகவான் எழுதியதை ஒரு மேக்னம் ஓப்பஸ் என்கிறார். மேக்னம் ஓப்பஸ் என்றால் எழுத்தாளரின் சிறந்த படைப்பு என்று நாம் கூற முடியும். ஒரு கீதாஞ்சலியை ரவீந்திரநாத் கவியரசரின் மேக்னம் ஓப்பஸ் என்று கூறலாம். பங்கிம் சந்திரன் விஷவர்ஷம் நாவலை மேக்னம் ஓப்பஸ் என்று கூறலாம். அவ்வாறு கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வனை மேக்னம் ஓப்பஸ் என்றும் கூறலாம். அப்படிப்பட்ட மேக்னம் ஓப்பஸ் என்கிறார். அது ஏன் என்கிறார் என்பதற்கு பகவானை தன்னுடைய நூலில் ஆத்தர்ஸ் நோட் என்று ஒரு இடத்தில் அதை குறிப்பிடுகிறார். அதை நமது ஷியாமளா அவர்கள் காரைக்குடி சத்சங்கத்தில் அடிக்கடி அதை வாசிப்பார். பகவான் கொள்கிறார், the tale of Satyavan and Savitri is recited in the Mahabharata as a story of conjugal love conquering death. கணவன் மனைவியுடைய அன்பு மரணம் என்பதை வெற்றி கண்டது. ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த ஒரு கதைக்கும் வேத காலத்தில் கூறிய ஒரு உண்மைகளுக்கும் ஒரு தொடர்பு காணப்படுகிறது. வேத காலத்தில் கூறியவைகளுக்கு ஒரு அடையாளமாக, சின்னங்களாக இங்கே நாம் அறிகிறோம். சாவித்ரி தான் டிவைன் வேர்ட், டாட்டர் ஆஃப் த சன், the goddess of the supreme truth, who comes down and is born to save. Satyavan is the soul carrying the divine truth within itself, but has descended into grip of death. So he needs Savitri to save himself and the world in which he lives. Ashwapati is the lord of the hearts, is the lord of tapasya. He is full of spiritual energy, the spiritual effort that helps us from rising from the மனித லெவலிலிருந்து மேல்தளமான இறைவனுடைய தளத்திற்கு, மரணமில்லா பெருவாழ்வு என்னும் தளத்திற்கு நம்மை உயர்த்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு படைத்தவர் அவர். விமர்சன ஒளியின் கூட்டம். அவர் கண்களை இழந்து விட்டார். அவர் தன்னுடைய சாம்ராஜ்யத்தையும் இழந்து விட்டார். அப்படியே இப்படி கேரக்டர். ஆனால் இதெல்லாம் அலிகரி மட்டுமல்ல. திஸ் இஸ்
characters or personified qualities. அவெல்லாம் ஒரு குணங்கள் ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு நம்முன் நடமாடுகின்றன. அதுபோல் and they are emanations, incarnations, emanations. emanations தன்னுடைய வெளிப்போந்தல் மூலம் கான்சியஸ் ஃபோர்ஸஸ் ஒரு உணர்வு நிலை மிக்க ஒரு மகாசக்தியுடன் இணைந்து, அப்படிப்பட்ட மகாசக்தியுடன் இணைந்துடன் நாம் சேர்ந்து கொண்டால் நமக்கு அது பலனளிக்கும் என்பதற்காக அவர்கள் மனித இனத்தை போல் உருவம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். They are emanations, ஆர் அவதாரங்கள், மனித இனத்தில் இறங்கியவர்கள், மனித இனமாக உருவம் கொண்டவர்கள், மனித இனத்தவரோடு பழகி அவர்களை மரணம் தழுவிய வாழ்விலிருந்து தெய்வீக உணர்வு நிலைக்கும் மரணமில்லா வாழ்வுக்கும் அழைத்துச் செல்கிறார்கள் என்று கூறுகிறார். இங்கே அதைத்தான் ஆனந்த் ரெட்டி அவர்களும் மறுக்கிறார். இட் இஸ் த லிங்க் பிட்வீன் வேதிக் டைம்ஸ் அண்ட் த பிரசன்ட் டைம்ஸ். தவிர அரவிந்தருக்கு அது ஏன் கவர்ந்தது என்றால், அவர் எதற்காக இந்த அவதாரம் எடுத்தாரோ பகவான், டு achieve the transformation of the physical in the earth so that life divine could prevail. அதற்காக அந்த கான்குவெஸ்ட் ஆஃப் டெத்தை பற்றி சாவித்திரியில் பேசுகிறது. ஆகையால் அது ஒரு காரணம். பகவான் ஆனந்த் சாவித்திரி எழுதியதற்கு அது ஒரு வேதிக் காலத்தில் இருக்கும் நிகழ்வுகளுக்கு அதில் கூறியவைக்கு ஒரு தொடர்பு உள்ளவை தவிர, தன்னுடைய நோக்கமான மரணத்தை வெல்வது என்பதை, உலகத்திலிருந்து மரணத்தை நீக்குவது என்பதை இதில் புகுத்துவதற்கு ஒரு களமாக அவர் தேர்ந்தெடுத்தார். அடுத்தபடியாக ஆனந்த ரெட்டி அவர்கள் பகவத்கீதையை குறிப்பிடுகிறார். பகவத்கீதையும் அது ஒரு ஸ்கிரிப்சர், பெரிய தெய்வீக நூல், பகவானாலே கூறப்பட்டது. அது பகவானால் கூறப்பட்டது என்றாலும் எவனுக்காக கூறப்பட்டது? உலகத்தில் உலகத்தவரோடு ஒன்றாக வாழ்ந்து மனச்சோர்வுக்கு திடீரென்று உண்டான அர்ஜுனனுக்காக கூறப்பட்டது. சாவித்திரியோ அவள் அவதாரம். Therefore, சாவித்திரி கீதையை போல் ஒரு தனி மனிதனுக்கு கூறப்பட்டது என்று கூற முடியாது. ஆனால் சாவித்திரி ஏனென்றால் சாவித்திரி அவள் அவதாரம். Therefore, சாவித்திரி is at a cosmic level. பகவத்கீதை தனி ஒரு மனிதனோடு உலகத்தவரோடு தொடர்பு கொள்கிறது. மனிதனுக்குள் ஆத்மா இருக்கிறது, அது அழிவற்றது என்று போதிக்கிறது. பிறகு அவதாரம் என்ன செய்கிறது என்றெல்லாம் பக்தி அதை பற்றி போதிக்கிறது. அதற்கு பிறகு என்னை சரணடை, நான் உள்ள எல்லா பாவங்களும் காப்பாற்றுகிறேன், நீ செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை என்றும் போதிக்கிறது. இங்கே சாவித்திரிக்கு அதே போல் அங்கே குஹ்யம் சீக்ரெட், குஹ்யதரம் இன்னும் சீக்ரெட், குஹ்யதமம் மேக்சிமம் சீக்ரெட் என்ற படிக்கட்டுகள் வழியே படிப்படியாக என்ன விளக்கப்பட்டதோ, இங்கே சாவித்திரிக்கும் அந்த உண்மைகள் எல்லாம் விளக்கப்பட்டன. அவருடைய யோகத்தில் விளக்கப்பட்டன. அந்த யோகத்தை தெரிந்து கொண்டு அதனால் through a prayer, through a master act, through a king idea, he got in touch with the transcendent force and தெய்வத்தை, மரண தெய்வத்தையை வெல்ல முடிந்தது என்று ஒரு சொல்கிறார். ஆகையால் சாவித்திரி படிப்பது நமது ஆத்மாவை அறிவதற்கு ஒரு துணையா இருக்கிறது. சாவித்திரி கூறினாள் அல்லவா, நான் எதற்காக இங்க வந்தேன்? I will not come here because lonely freedom cannot satisfy all.
ஐ சாக்ரிஃபைஸ் நாட் எர்த் டு ஹாப்பியர் வேர்ல்ட்ஸ் என்று சுப்ரீமிடமே சாவித்ரி கூறுகிறாள். ஆகையார் இங்கே அவள் தன்னுடைய ஸ்பிரிட் ஃப்ரீடம் இஸ் சீக்கிங் ஃபார் ஆல். ஆனந்த் ரெட்டி இந்த சாவித்ரி நூலையும் பகவான் எழுதிய லைஃப் டிவைன், சிந்தசிஸ் ஆஃப் யோகா, எஸ்ஐஸ் ஆன் த கீதா போன்ற நூல்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். அவர் சொல்கிறார், லைஃப் டிவைன் எப்போது எழுதப்பட்டது? நினைத்து பார்த்தோமானால் ஆர்யாவில் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டது. அது என்ன காலம்? முதல் யுகா யுத்தம் தொடர்ந்த காலம். முதல் யுகா யுத்தத்தினால் மனித இனத்துக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்ற நிலைமைக்கு ஒரு மாற்று அஸ்திரமாக, மாற்று மருந்தாக, மாற்று ஔஷதமாக ரியலைசேஷன் ஆஃப் தி டிவைன் இஸ் பாசிபிள் ஆன் எர்த் என்பதற்காக லைஃப் டிவைனை பகவான் எழுதினார். சாவித்திரியோ எப்போது எழுதப்பட்டது? கிட்டத்தட்ட 1926க்கு பிறகு தொடங்கி இரண்டாவது மகா யுத்தம் ஆரம்பித்த போது எழுதப்பட்டது. அது வருடா காலத்திலேயே தொடக்கப்பட்டாலும் அது வரி வரியாக 49 கேண்டோக்களாக 12 புக்குகளாக எழுதப்பட வேண்டியது என்பது அவர் மேற்கொண்டிருந்த இரண்டாம் உலக மகாயுத்தம் தொடங்கிய போது. அந்த இரண்டாவது மகாயுத்தம் தொடங்கிய பொழுது என்ன கிரேட்டஸ்ட் பாசிபிள் டெஸ்ட்ரக்ஷன், மனித இனமே இல்லாமல், சிவிலைசேஷன், கலாச்சாரமே இல்லாத போகக்கூடும். அந்த சமயத்தில் சாவித்ரி நமக்கு ஒரு புதிய வருங்காலம் அதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதை தவிர இறைவனுடைய இங்கே அவதாரம் என்பது நிகழும் ஷடத்தின் வழியே தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் என்றும் கூறுகிறது. So, Savitri is not only a kadai of the descent of the Supreme, but also of the ascent of the matter and inconscient toward the Supreme. How to bring down the supermind என்பதெல்லாம் சாவித்ரி கூறுகிறது நமக்கு. இப்படிப்பட்ட வசத்தை கண்ட சாவித்ரி, it is actually சாவித்ரி பகவான் எழுதிய போது அந்த வரிகளை பகவான் அன்னைக்கு வாசித்து காண்பிப்பார். அந்த அவ்வாறு அன்னைக்கு வாசித்து காண்பிக்கும் பொழுது அன்னை என்ன உணர்ந்தார் என்றால், அவை முன்னால் தனக்கு நேர்ந்த அனுபவங்களாகவே இருந்தன என்பதை உணர்ந்தார். So Savitri is a story of the joint adventure of Sri Aurobindo and the mother. Yeah, it's a joint adventure. It's a spiritual autobiography of the mother and Sri Aurobindo என்று நாம் சொல்லலாம். நாம் சாவித்ரி படிக்கும் பொழுது நாம் அரபிந்தோவாலும் பகவான் அரபிந்தோவாலும் மதராலும் தாங்கப்பட்டவர்களாக அந்த நூலை படிக்கிறோம். அதன் காரணமாகத்தான் பாருங்கள், சாவித்ரி படிப்பது என்பது எவ்வளவு பரவலாகிவிட்டது. வீட்டில் இருந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஒரு பக்கம் படிக்கிறார்கள், அல்லது ஒரு பக்கம் எழுதுகிறார்கள். சில சமயம் சாவித்ரி அகண்ட பாராயணமாக ஒரு 2 நாட்களில் அல்லது 4 நாட்களில் மேற்கொள்ளப்படுகிறது. அது ஒரு தரம் முடிந்த பிறகு மீண்டும் மேற்கொள்ளப்படுகிறது. இப்படியெல்லாம் செய்யப்படுவதால் நமக்கு அன்னையிடமும் அவர் ஏனால் அவர்தான் நூலை எழுதியவர். சாவித்ரி முழுக்க பகவானின் சொந்த ஸ்பிரிச்சுவல் அனுபவங்களே அங்கே வடிக்கப்பட்டிருக்கின்றன. அன்னையின் அனுபவங்களும் அங்கே வடிக்கப்பட்டிருக்கின்றன. பகவானின் அனுபவங்கள் அந்த ஒரு
கேண்டோக்களில் முதல் புக் 35 கேண்டோ முதல் புக், 15 கேண்டோ ரெண்டாம் புக், மூணாம் புக் 4 கேண்டோ, 4th புக் 4 கேண்டோ, 5th புக் 3 கேண்டோ. 6th புக் நாரதர் வந்து ராணிக்கு உபதேசம் செய்வது, சாவித்திரியை உறுதிப்படுத்துவது 2 கேண்டோ. பிறகு புக் ஆஃப் யோகா, அதில் முதல் 2 கேண்டோக்களும் சாவித்திரி தன் யோகத்தை மேற்கொண்டு தன்னை பரிசுத்தம் செல்வது, தன் ஆத்மாவை தேடிக்கொண்டு கீழ்ந்தே அகநிலைக்குள் ஆழத்துக்குள் செல்வது. இப்படி 35 கேண்டோ அடங்கியிருக்கிறது. 49 35 அஷ்டபதியை பற்றியும் அஷ்டபதி யோகத்தை பற்றியும், அதாவது பகவான் அரவிந்தன் யோகத்தை பற்றியும். பிறகு 14 கேண்டோக்கள் அன்னையை பற்றியும் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகையால் இங்கே இன்டெக்ரல் யோகா என்பது முழுமையாக விளக்கப்பட்ட ஒரு காவியம் என்று நாம் கொள்ளக்கூடும். அனித்ரெட்டி கூறுகிறார், இவ்வளவு பெரிய ஒரு 724 பக்கங்கள் எழுதியவர் அவர் முழுமையாக எழுதவில்லை என்கிறார். ஏன் இப்படி கூறுகிறார்? ஏனென்றால் அவர்களுடைய வர்ணனைகளில், எழுத்துக்களில் டெத்தை பற்றி, டெத் ஏன், டெத் எப்படி என்பதெல்லாம் பற்றி, டெத் பற்றி கொண்டு சத்தியவானை பிறகு அவனோடு வாதாடுகிறாள். அப்படி போகிறதே தவிர டெத்தை பற்றி எழுதவில்லை. அந்த பொறுப்பை அன்னைக்கு அவர் விட்டுவிட்டார். ஏனென்றால் பகவான் அரவிந்தர் எதை எழுதினாலும் அதை அனுபவித்த பிறகுதான் எழுதுவார். இங்கு அவர் டெத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஆகையால் பகவான் உடலை விட்டு நீங்கிய பொழுது அந்த மரணத்தை அன்னை அனுபவித்தார். ஆகையால் அன்னை தன்னுடைய யோகத்தை தொடங்க முடிந்தது. ஸோ அன்னையின் யோகா began very seriously from 1950 என்று நாம் கூறலாம். யோகா ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப்டர் 1950. சாவித்திரி அன்னை பிறகு அஜெண்டாவில் தான் கம்ப்ளீட் செய்கிறார். செல் அளவுக்கு மாறுதல் ஏற்பட வேண்டும் என்றெல்லாம் கூறி, சாவித்திரியில் ஆனந்த ரெட்டி 4 நிலைகள் உள்ளன என்று கூறுகிறார். என்ன 4 நிலைகள்? அந்த 4 நிலைகள் கொண்ட நூலை அவர் புத்தகமாக கூட எழுதியிருக்கிறார். முதல் இட் இஸ் a spiritual experience of an individual. ஒரு பர்டிகுலர் பிரகிருதி, பகவான் என்னும் அவதார பிரகிருதி, அவருடைய ஆன்மீக அனுபவங்கள். 2வது அதில் அடங்கிய விஷயங்கள், அசுபத்தியின் யோகம். இந்த 15 யோகத்தில் ஒவ்வொன்றாக படித்துக் கொண்டு வந்தால் the world, soul, self, mind இதெல்லாம் வரும் பொழுது கடைசியாக அசுபத்தி அன்னையிடம், தெய்வீக அன்னையிடம் வாதாடும் பொழுது இதெல்லாம் இட்ஸ் a system which we can, ஒரு யோகா சிஸ்டம் படிப்படியாக எப்படி நாம் முன்னேறக்கூடும் என்பதை காட்டுகிறது. 3வது இது என்ன யோகம்? இந்த யோகம் எல்லாமே உலகம் இறைவனுக்காக செய்யும் யோகம். இறைவன் தன் 2 கரங்களை உயர்த்தி மேலே நீட்டி உலகத்துக்காக இறைவனிடம் யாசிக்கும் யோகம். ப்ளீஸ் கம் டவுன் டு தி எர்த் என்று யாசிக்கும் யோகம். அதற்கு பிறகு 4வதாக என்னது? அன்னையினுடைய அவதாரமாக இறங்கிய அன்னை, ஒன் வில் ஷல் கான்கர் த ஃபேட் என்று கூறிய தெய்வீக அன்னையின் அவதாரம், அந்த அவதாரத்தினுடைய அனுபவங்கள், இது எல்லாம் கூறும்போது 4 விதமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன என்று அவர் கூறுகிறார். ஸோ தி இன்டெக்ரல் யோகா இஸ் ஃபுல்லி த சேம். அப்படி பார்க்கும் பொழுது பகவான் இந்த ஒரு வரிகளை அமைக்கும் பொழுது, பகவான் பெரிய பொயட் அல்லவா, தன்னுடைய திறமை எல்லாம் ஓவர் மைண்ட் பொயட்ரியாக சாவித்திரி எழுதினார். சச்சிதானந்தம்,
சூப்பர் மைண்ட் ஓவர்லைன்னு அப்பர் லெவல் வரைக்கும், ஓவர் மைண்ட் அது ஒரு லெவல், ஓவர் மைண்டு கீழே உலக லெவல். இந்த ஓவர் மைண்ட் லெவல் இஸ் ஃபுல் ஆஃப் மந்த்ரா. அந்த மந்திரத்தில் அம்சங்கள் என்ன? ஒன்னு சத்தியம், ட்ரூத். அந்த ட்ரூத் எங்கெல்லாம் ட்ரூத் பல வகையில், பல சந்தர்ப்பங்களில், பல நிலைமைகளில் வெளிப்படும், தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். ட்ரூத் இன் லைஃப், ட்ரூத் இன் நேச்சர் ஆக்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ட்ரூத் இன் as life is getting evolved and அது வழியாக. இரண்டாவது அம்சம் பியூட்டி, அழகு. நான்காவது அம்சம் டிவைன். ஓவர் மைண்ட் பொயட்ரியில் 3 அம்சங்கள் நமக்கு தென்படக்கூடியவை எவை என்றால், they are truth, they are beauty, they are delight. Every line of truth, every அது கீழே லோவர் தன் சூப்பர் மைண்ட் கீழே இறங்கி இன்கான்சியன்ட் வரைக்கும் இறங்கி வருகிறது. அந்த இன்கான்சியன்டை மேலே எழும்ப தூண்டுகிறது. அதைத்தான் சாவித்ரியும் சொன்னார். மை சோல் அண்ட் ஹிஸ் சோல் indissolubly linked. இந்த one task for which our lives have been were born, to raise the world to God in deathless delight, to bring God down to the world on earth we came, to change the earthly life to life divine என்று கூறினார். அதை குறிப்பிடுகிறார். இப்படியாக நாம் சாவித்திரி படிக்கும் பொழுதோ அண்ணா என்ன கூறுவாள்? Please do not read Savitri with the mind. Keep the mind empty. Keep the mind calm. Keep the mind open. Don't read with the head. Read with the heart. If you read with the heart, it is tantamount to practicing integral yoga. இதான் அந்திரனுடைய மந்திர வாக்கியம். If you read Savitri with the heart, it is tantamount to practicing integral yoga. அப்படி நாம் இதயத்தின் வழியே உணர்ந்து வருகிறோமானால் அந்த சாவித்திரி சத்தியங்களை, அழகை, நமக்கு உள்ளே இருக்கும் சைக்கிக் பீயிங் பிகம்ஸ் ஒரு பெரிய குத்து வழக்கு. இதுவரைக்கும் திரி இல்லாமல், எண்ணெய் இல்லாமல் குத்து வழக்கு எண்ணெய் இடப்பட்டு, திரி இடப்பட்டு, ஏற்றி வைக்கப்பட்டதால் பிரகாசம் அடைகிறது, பிரகாசமா இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த ட்ரூத், பியூட்டி, God is truth, Sachidananda is truth, Superman is truth, Savitri is truth, beauty, delight என்பதை சாவித்திரியில் 623 பக்கம் இந்த வரிகளை அமைத்திருக்கிறார் பாருங்கள் பகவான். A glory. இது புக் 10 canto 3. All here சாவித்திரி கூறுகிறார். சாவித்திரி மரண தேவதைக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். அவள் 7வது தடவையாக சாவித்திரி மரண தேவதைக்கு பதில் கூறிக்கொண்டிருக்கிறார். All here bears witness to his secret mind. இறைவனுடைய mind. In all we feel his presence and his power. In all, a blaze of his sovereign glory is the sun. A blaze of the sovereign glory is the sun. The glory is the gold and glimmering moon. The glory is the gold and glimmering moon. The glory is his dream of purple sky. A march of his greatness are the wheeling stars. His laughter of beauty breaks out in green trees. His laughter of beauty breaks out in green trees.
His moments of beauty triumph in a flower, the blue seas chant, the rivulet's wandering voice, or murmurs falling from the eternal Sahar. The word is God. The word is God, fulfilled in outwardness. என்று God appears in the physical as beauty என்று பாரதம் சொல்வதற்கு என்னுடைய விளக்கம் போல் இந்த வரிகள் அமைந்திருக்கிறது பாருங்கள். அதை குறிப்பிடுகிறார். அவ்வாறு குறிப்பிட்டுவிட்டு சாவித்ரி படிக்க வேண்டும் என்றால் இதயத்தில் படிங்கள். லைட் த பிசிக்கல் ஃப்ரேம் ஏற்படும். அதனால்தான் உங்களுக்கு அப்படி பார்க்கும் பொழுது லைஃப் டிவைன் அது ஒரு ப்ரிப்பரேஷன். சிந்தசர் யோகா பாதை, சாவித்திரியோ அதுதான் நாம் ஏற்று உள்வாங்கிக் கொண்டு வாழ்ந்து காட்ட வேண்டிய அறிவுரை, மெசேஜ் என்று கூறுவார். தி பிராக்டிஸ் யோகா. therefore சாவித்ரி படிக்கும் பொழுதும் அந்த அகண்ட பாராயணத்திலேயோ தனியா படிக்கும் போதோ ஒரு புறம் எழுதும் போதோ நாம் என்ன செய்கிறோம்? வி பிராக்டிஸ் யோகா செக்யூர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோ என்ற மதம். அதை விட நமக்கு என்ன வரப்பிராப்தி கிடைக்கக்கூடும் சொல்லுங்கள். ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த ஒரு ஆந்திரிக் பொயட்ரின்னு சொல்லும் பொழுது டாக்டர் ஆனந்த ரெட்டி பகவானின் ஆர்யாவிலேயே லைஃப் டிவைன் வெளியானது போல், சென்சஸ் வெளியானது போல் வெளியான இன்னொரு நூலை குறிப்பிடுகிறார். அதான் ஃபியூச்சர் பொயட்ரி. அந்த ஃபியூச்சர் பொயட்ரியில் பகவான் மிகவும் அழகாக பொயட்ரி என்பது என்ன, இனிமேல் பொயட்ரி என்பது எப்படி இருக்க போகிறது என்பதை வர்ணித்தார். பொயட்ரி என்பது அது full of spiritual ஆன்மீக உயர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவி. பொயட்ரி என்றால் கற்பனை. பொயட்ரி என்றால் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நடந்ததை நல்ல சொற்களை அமைத்து நல்ல வாக்கியங்களா அமைக்கும் போது கட்டுமானம். பொய்த்து என்றால் இப்படி ஒரு மனிதனுடைய உண்டாக்கப்பட்டது செயல்முறை. அது மட்டுமல்ல, பொயட்ரியில் இட்ஸ் ஆல்வேஸ் எப்போதுமே ஒரு யூனிவர்சல் வியூ ஆஃப் திங்ஸ் அடங்கி இருக்கும். பொயட்ரி மனிதனுடைய வளர்ச்சியை பற்றி கூறும், ஆன்மீக உயர்வை பற்றி கூறும், பிரபஞ்ச அளவிற்கு என்ன ஒரு பார்வையில் என்ன சத்தியங்கள் அதை பற்றி கூறும். அதனுடைய பாஷை எது? அதனுடைய பாஷை மனிதனுடைய கற்பனா சக்தியை வெளியிடக்கூடிய ஒரு சொல்லாட்சி இல்லை. அது மட்டும் அல்ல, சொல்லாட்சி மட்டும் அல்ல, இட் இஸ் த இன்மோஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் த சோல். ஃபியூச்சர் பொயட்ரிக்கும் ஆத்மாவுக்கும் வெற்றி சம்பந்தம். ஃபியூச்சர் வேர்ஸ் லாங்குவேஜ், த ஸ்பிரிச்சுவல் யூனியன், த டிஸ்கவரி பர்ஃபெக்ட்லி. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை கிழக்கு திக்கு உள்ளில் இருக்கும் நகரங்களுக்கும் மக்களுக்கும் சாதாரணமாக கைவந்த கலை. இந்த போக்கை பின்பற்றுவது என்பது மேற்கு திசையில் உள்ள நகரங்களுக்கும் இந்த கலாச்சாரத்திற்கும் அவர்களிடமும் ஒரு பெருமை காணப்படுகிறது. அது என்ன? மிகவும் விரிவான ஒரு தாட். எண்ணத்தை எவ்வளவு விரிவடைக்க முடியும்
அப்படி விரிவடை செய்தது. அப்படிப்பட்ட பொயட்ரி இனிமேல் எப்படி பழங்கால கலாச்சாரத்தை கூறிய கிரீக், ஏத்தன்ஸ் போன்ற செமட்டிக் ட்ரெடிஷன்ஸ் இப்படியெல்லாம் நகரங்களில் காலப்படாமல் புதிய தேசங்களிலும் புதிய நகரங்களிலும் வாழ்க்கையில தோன்றும். அது ஃப்ரீ ஸ்பிரிட் ஆஃப் பொயட்டிக்கல் நெட்வொர்க்கிங். So, pouring of a greater self, the vision of man, is the pouring of a greater self, the vision of man and nature, and pouring of existence into idea in life. The pouring of a greater self vision of man. தன்னை பற்றிய மனிதன் என்ன கருதுகிறானோ அதனுடைய பொழிவு, அண்ட் இயற்கையுடைய மாறுதல்கள் வழியா அது என்ன செய்கிறதோ அதனுடைய பொழிவு. அதை தவிர ஒரு பெரிய லார்ஜ் பிரபஞ்ச அளவுக்கு நோக்கு அதனுடைய பொழிவு தவிர காட் ஹெட் பீயிங், தெய்வத்தன்மை என்பது உலக அளவில் அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறது, ஏற்கப்படுகிறது, தழுவப்படுகிறது இந்த வேர்ல்ட் அண்ட் மேன். அண்ட் தெய்வம் என்னவெல்லாம் நடக்கக்கூடும் என்று சங்கல்பித்துக் கொண்டாலோ அதையும் நடத்துகிறது. The power that manifests what he is. அதாவது here therefore சுருக்கமாக ஃபியூச்சர் பொயட்ரி என்ன செய்கிறது? டாக்டர் ஆனந்த ரெட்டி ஃபியூச்சர் பொயட்ரி இந்த வரிகளை நினைவுபடுத்துகிறார். ஃபியூச்சர் பொயட்ரி hereafter has not done its work yet. இன்னும் முழுமையா பண்ணவில்லை. அட்லீஸ்ட் த ஹையஸ்ட் ஒர்க் until அது ஹையஸ்ட் ஒர்க் எப்போ சாத்தியமாகும்? எப்பொழுது என்றால் it is realized the pleasure of the instrument. ஒரு கருவி, அந்த கருவியினுடைய பரிபூர்ண ஒரு ஆனந்தம், தெய்வீக ஆனந்தம். வரிகளை படிக்கும் போது தெய்வீக ஆனந்தம், டச் ஆஃப் த immortal changes everything. The touch of the immortal makes everything possible. The touch of immortality changes everything, causes everything to be true. அதுபோல் all things change in God's transfiguring into the whole instrument and transformed it into deepest pleasure of the soul. ஒரு ஆன்மா அளவில் ஒரு மறையாத ஆனந்தம் தேங்கி நிலை கொள்ளுமெனில் அதுதான் அப்படித்தான் இனிமேல் ஃபியூச்சர் பற்றி இருக்க போகிறது என்பதற்கு அப்படிப்பட்ட ஃபியூச்சர் பொயட்ரிக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் எங்க பார்க்க முடியும் என்றால், அதே எக்ஸாம்பிளுக்கு எழுதுவது காவியத்தை எழுதி முடித்தார் என்று டாக்டர் ஆனந்த ரெட்டி முடித்து முடியல. நமது பரமசிவன் சார் அதை பற்றி பேசும் பொழுது நமக்கு அதே ஒரு ரெக்கார்டிங் அனுப்பிய பொழுது, வீடியோ அனுப்பிய பொழுது, விளாடிமிர் என்னும் ஒரு யோகியினுடைய ரெக்கார்டிங் அனுப்பியிருந்தார். விளாடிமிர் என்ன கூறுகிறார் என்றால், விளாடிமிர் முழுக்க முழுக்க மார்க்கண்டேயர் கூறிய கதையை பற்றி அதனுடைய பேச்சை அமைத்திருக்கிறார். அவர் எங்கே பேசினாரோ அது அங்கே இன்னும் அது போல் 8 தடவை 8 செஷன் பேசி உள்ளார். நம் வசம் இருப்பது அந்த முதல் பேச்சு. அதில் கூறுகிறார், she was அஷ்டபதிக்கு ராஜ்யம் இருந்தது, பிள்ளை இல்லை. விபத்சேனருக்கு ராஜ்யம் இருந்தது, கண் போயிட்டு. ராஜ்யம் இருந்தது, பிள்ளை இருந்தது, கண் போயிட்டு, ராஜ்யமும் போயிட்டு. இப்படிப்பட்ட நிலைமையில்
சாவித்திரி பிறப்பு ஏற்படுகிறது. அஷ்டபதித்துவம் செய்கிறார். 18 வருடம். சாவித்திரி 15 யோகன் செய்து முடிப்பதற்கு எவ்வளவு காலமாக என்று கூறவில்லை. அந்த 18 தர்மம் பார்க்கின்ற கதையோடு நின்று போகிறது அந்த கதை. அப்படி பார்க்கும் பொழுது விமர்சனர் பிரசன்னமாய் அவளுக்கு அசுபதி மன்னரே, நானும் பிரம்மாவும் இதை பற்றி தேவிகனை பேசினோம். பிரம்மா என்னிடம் கூறினார், நான் சொன்னேன் என்று சொல்லு அசுபதியிடம், அவனுக்கு நான் ஒரு மகளை பெறக்கும்படி ஏற்பாடு செய்திருக்கிறேன். அவள் ஒரு அவதாரமாக இருப்பாள் என்று கூறினார். அவளுக்கு மனம் முடிப்பதற்கு அவளே தேடி சத்தியவானை கண்டுபிடித்த போது அசுபதி அவரை அழைத்து கொண்டு போகிறார் விமர்சனிடம். விமர்சனர் செய்கிறார், நான் நினைத்ததுண்டு சத்தியவானுக்கு உங்களுக்கு பிறந்த மகன் தான் பொருத்தமாக இருக்கும் நினைத்ததுண்டு. ஆனால் என் திரியை பாருங்கள், உங்களிடம் நான் கேட்க வருவேன் என்று அவரை சத்தியவானுடன் சாவித்திரியை மனம் முடித்து விட்டு திரும்புகிறார். அப்புறம் அவரை பார்வதி சந்திப்பதில்லை. ஒரு வருடத்துக்கு பிறகு சத்தியவான் மரணம் ஏற்படுகிறது என்பது சத்தியவானுக்கு என்பது அஸ்வபதிக்கும் தெரியும், சாவித்திரிக்கும் தெரியும். ஏனென்றால் சாவித்திரி திரும்பி சாவித்திரி வளர்ந்து ஒரு பருவம் அடைக்கும் பொழுது அவளை அனுப்புகிற அசுபதியே உன் மடாலனை தேடிக்கொள்ளாமா. அவள் தேடி சென்று சத்தியவானை குருவிடத்தில் நாரதர் தடுக்க முயற்கிறார். அவருடைய முயற்சி தோல்வி அடைகிறது. ஏனென்றால் சாவித்திரி உறுதியாக இங்கே அவள் அவர்களுக்கு தோற்கடிக்க வேண்டும். அதுதான் ஒரு திட்டம், ஒரு லைஃப் டிவைன் என்பது திட்டம் என்பதெல்லாம் மார்க்கண்டேயர் அந்த மாதிரி அப்பொழுது மார்க்கண்டே அவ்வாறு திங்க் பண்ணவே இல்லை அல்லவா? அப்படி கூறுகிறார். அந்த விமர்சனர் அவர் ஒளியின் நண்பர், ஒளியின் அடையாளம். சாவித்திரி என்ன செய்தாள்? இந்த வின்டர் சால்ஸ்டிஸ், இந்த 3 நாள், சம்மர் சால்ஸ்டிஸ், வின்டர் சால்ஸ்டிஸ் எல்லாம் பிளானட் சன் எல்லாம் ஒரு பரிசுத்தமான உலகத்துக்கு நன்மையை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் நேரம். இந்த டிசம்பர் 21 தான் வின்டர் சால்ஸ்டிஸ். ஆட்டம் சால்ஸ்டிஸ் செப்டம்பர் 21 ஆட்டம். அதுபோல அவர் என்ன செய்கிறார்? அவள் சத்தியவானுடைய தியாகம் முடிந்த பிறகு யமனே வருகிறார், யமதர்மனே வருகிறார். இவன் சாதாரண ஆத்மா அல்ல, ஆகையால் 4 உற்பத்திகளை ஆத்மாவின் கையில் போகிறார். சாவித்திரி பின்தொடர்கிறாள், அச்சமே இல்லாமல். 2 வார்த்தை பெரிய மனுஷனோடு பேசினால் அந்த உரிமை கொண்டு அவரோடு தொடர்ந்து போகலாம், தொடர்ந்து பேசலாம் என்று பல உண்மைகளை கூறுகிறார். கடைசியில் வரிசையாக அவளுக்கு 4 வரங்களை அளிக்கிறார். முதல் 2 வரம் திமத்சேனருக்கு போய்விடுகிறது, மாமனாருக்கு பார்வை வந்து விடுகிறது, ராஜ்யம். 3வது வரம் தன்னுடைய அப்பாவுக்கு. அவள் பிள்ளை இல்லாத வரை தான் பொன் பிறந்து விட்டாள், பிள்ளை இல்லையென்னும். ஆகையால் அவர்களுக்கு 100 புதல்வர். பிறகு எனக்கு மரடு என்று பேர் இருக்கக்கூடாது என்று
எனக்கும் இது 3 வரங்கள் கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் கேட்பார், நீ சத்தியவானுடைய உயிரை தவிர வேறு தேவன் நான் தெரிகிறேன் ப்ராமிஸ் பண்றேன். ஆனா இந்த 4வது 3 வரம் கொடுத்த பிறகு சாவித்திரி இந்த கேட்கும் பொழுது அவன் சத்தியவான் உயிரை கொடுக்கிற தவிர 100 பிள்ளைகளையும் மனத்திற்கு நீ 400 ஆண்டுகள் பார்ப்பாய் செய். இப்படி மார்க்கண்டேயருடைய கதை போகிறது. அந்த கதையை போகிறார். அப்படி பார்க்கும் பொழுது அந்த எக்ஸப்ஷனல் பார்வை வந்தது. 100 பிள்ளைகள், 400 குழந்தைகள், எனக்கு 400 வயது, இதெல்லாம் அதெல்லாம் கிடைத்த போது இந்த விளாடிமீர் என்று வார்த்தை சொல்ல நமது பகவான் நமது சாப்பிட்டு 588ஆம் பக்கத்தில் நடந்ததை கூறுகிறது. உன்னுடைய அசகாய சாகசம் தைரியம் நான் மெச்சுகிறேன். உனக்கு நான் பரிசு அளிக்க விரும்புகிறேன், வரம் கொடுக்க விரும்புகிறேன், வடம்கள் என்று பாதி மிரட்டலும் பாதி அன்புமாக கூறுகிறார்கள். எடுத்துக்காட்டு பகவானின் சாவித்திரியில் தெய்வத்திற்கு அன்பு இல்லை, அன்பு பறந்து போயிருந்தது கூறுகிறார். அப்படி கூறும் பொழுது அவனை பார்த்து சாவித்திரி கூறுகிறார், I bow not to thee, O huge mask of death. Me, my spirit shall be obstinate and strong. Mine is the labor of the battling God. But நீ வரம் கொடுக்க விரும்பினால், first I demand whatever Satyavan, my husband, waking in the forest charm, 589ஆம் பக்கம். Out of his long, pure childhood's lonely dreams, desired and had not for his beautiful lad, give if thou must. கேர் பண்ணல, வரம் கொடுத்தா குடுன்னு கேர் பண்ணல. அதை பற்றி இங்கே விளாடிமீர் கூறுகிறார், பேசியது மரண தேவதை, ஆனால் வரம் கொடுத்தது மரண தேவதை இல்லை என்று சாதிக்கிறார். ஏன் அவ்வாறு கூறுகிறார் என்பதை விளக்குவது மேபி இன்னும் பாக்கி இருக்க கூறுவாரோ இல்லை கேள்வி பதில் அது கூறுவாரோ என்னமோ. ஆகையால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னவென்றால், நம்ம யோசிக்க வைக்கப்படுவது என்னவென்றால், அக்கார்டிங் டு Vladimir, that yogi, the boon that God of death gave to Savitri, that her father-in-law will get back the kingdom, get back his eyesight, and get back all riches, and lead life like a happy, prosperous man. அது மரணதேவதை கொடுத்த மரணத்துக்கு ஏனோ சாதிக்கிறார், ஏன் சாதிக்கிறார் என்பது நாம் இனிமேல் கண்டுபிடிக்க வேண்டும். இப்படியாக ஒரு டாக்டர் ஆனந்த ரெட்டியின் பிரசங்கம், டாக்டர் விளாடிமீரின் பிரசங்கம், ரெண்டையும் நாம் பார்த்தோம். இனி உங்களுக்கான Thank you very much, sir.
நமக்கு ரொம்ப அருமையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ஆனந்த ரெட்டியுடைய பாயிண்ட்ஸும்